Chapter 3 exercise 3.6 fourth sum. Which rational expression should be subtracted from x square plus 6 plus 8 by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4? இப்போ question என்ன புரிஞ்சுதா? Which rational expression should be subtracted from? அப்போ இதில் இருந்து, அதான் இங்கே ஒரு ரேஷ்னல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதில் இருந்து ஒரு ரேஷ்னல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get, நமக்கு என்ன கிடைக்குன்னு இருக்காங்க, 3 by x square minus 2x plus 4. அப்போ which rational number should be subtracted from? இதான் ஃபஸ்ட் எழுதுகிறோம். ஃப்ரம் இதிலிருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணையில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒரு சம் முன்னாடி பண்ணியிருக்கோம். அடிஷன்லையா ஒரு சம் ஆட் பண்ணி ஏதோ ஒரு இது மாதிரி சம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லையா பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒன்றுலேருந்து நமக்கு கிடைக்கல, கெட் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம் இல்லையா. அதே போல் தான் இதுவும். இப்போ நமக்கு என்ன ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை மாடல் எழுதிப்போம். என்னது, இதிலிருந்து ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். அப்போ நமக்கு எந்த ரேஷ்னல் நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதணும், ஃபஸ்ட் இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 மைனஸ் ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம் q ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் இது p ஆஃப் எக்ஸ், செகண்ட் இது q ஆஃப் எக்ஸ், அப்படி தானே. அப்போ மைனஸ் q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கெட்னா ஈக்குவல் டு இது கிடைக்குது 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேவா, இதோ இந்த ஸ்டெப் எழுதுனா புரிஞ்சதில்ல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், q ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். மைனஸாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடில் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த டைம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடில் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 இது இங்கிட்டு வந்துடுது. அப்போ மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ். என்ன இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இது இங்கிட்டு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இனி இதுக்கப்புறம் உள்ளதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 இருக்கு, இங்கே இருக்கிற மைனஸ் தான். அப்போ நம்ம டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே இருக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8, இங்கே இருக்கிறதோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. காமன் எதுவும் இல்லை. பட் இங்கே இருக்கிறத பாருங்கள், எக்ஸ் கியூபு ப்ளஸ் 8 இருக்கா, 8ங்கிறது எப்படி எழுதலாம், 2 கியூப்னு எழுதலாம். 2 கியூப்னு என்னது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s 4, 4 2s 8. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப், தட் மீன்ஸ் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஒரு இந்த மாதிரி இருக்குல்ல பாலினாமியலாட்ட இல்லையா, ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனில் இருக்குல்ல, அதே மாதிரி இதுவும் கொண்டு வரதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை அப்ளை பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செய்கிறோம். இப்போ பாருங்கள், q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த இது ஃபஸ்ட் அந்த சைடு இருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் மேலே இருக்க இதுக்கு வந்துட்டு நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். ஓகேவா, பண்ணாமல் இருந்தாலும் நம்ம ஃபைனலாகவும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கேன், ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இருக்கா மைனஸ் 3. ஏன் அப்படி பண்ணுறேன்னா, எப்படினாலும் நமக்கு இது ஃபார்முலா எழுதையில் a ப்ளஸ் பி இன்ட்டு இப்படி தான் ஃபார்முலா இருப்பது. எப்படினாலும் இந்த ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நம்ம ஃபைனலாக கூட பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு கேன்சல் பண்ணையில் வரலைன்னா அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. அது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 8 8x ஸ்கொயர். அப்போ 8x ஸ்கொயரும் மிடில் என்ன வரும், 6x. இது ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணையில் 8 கிடைக்கணும், அதே ஆட் பண்ணையில் 6 கிடைக்கணும். எது எடுக்கலாம், 4x இன்ட்டு 2x. இதுமாதிரி எவ்வளோ சம்ஸ் நிறைய பார்த்துட்டோம். ஸோ டக்குனே வந்துடும் நமக்கு. 4x 2x எடுக்கலாம், 4 2s 8 x இன்ட்டு x எக்ஸ் ஸ்கொயர். 4x ப்ளஸ் 2x 6xன்னு வந்துடும். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவோம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன ஆகிடும், எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை இதை எழுதியிருக்கோம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் மைனஸ் இது அப்படியே எழுதிட்டோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு ஏன் இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம், ஆனால் இதுக்கு ஃபேக்டரைஸ் கிடைக்கல. ஏன்னா இப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயரும் மைனஸ் 2x வருது. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும். அதே இங்கே மைனஸில் வந்துருக்குதா, அப்போ என்னது, அது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண, இங்கே ப்ளஸில் வந்தனால அதை ஆட் பண்ணையில் 2 கிடைக்கணும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணால் கூட 2 கிடைக்கணும். எப்படி வேணாலும் பாருங்கள், 4 கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் பாசிபிள், 2 2s 4, இல்லாட்டி 1 4s 4. இப்போ 2 2s 4 வருதா. இப்போ நமக்கு இங்கே 4 கிடச்சிச்சு, இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 4 தான் கிடைக்கும், மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். 1 4s 4 வருமா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 ஆகிடும், சப்ட்ராக்ட் பண்ணால் 3 ஆகிடும். ஸோ இது கிடைக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால் அது அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேவா, அப்படியே எழுதிட்டோம். அப்போ நமக்கு இங்கே எழுதிட்டோம்
இது அந்த எழுதிட்டோம் மைனஸ் இது எழுதியாச்சா அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் தட் மீன்ஸ் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் தட் மீன்ஸ் இங்கே இருக்கிறது என்னது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா எக்ஸ் இன்டூ 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் தட் மீன்ஸ் 4 டேரெக்டாக எழுதிட்டோம் ஃபார்மில் இங்கே வரையில் இங்கே மைனஸ் வரும் அதான் இங்கே ப்ளஸ் வரையில் இதில் மைனஸ் வரும்ல அதான் இங்கே எழுதியிருக்கோம் அப்போ என்ன ஆகிடும் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இப்போ பாருங்கள் நமக்கு ஐடியா கிடச்சிச்சு பாருங்கள் இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 எது எக்ஸ்ட்ரா இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 ஸோ என்ன பண்ணால் போதும் இங்கே வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ஆலையும் இங்கே இந்த மேலேயும் எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமன் டினாமினேட்டர் கிடச்சிடும் அப்போ காமன் டினாமினேட்டர் என்ன ஆயிடுச்சு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இங்கே என்ன ஆகிடும் மேலே நியூமரேட்டர் இது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணல இங்கே தான் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை எழுதிட்டோம் தென் நமக்கு இனி இதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும் இல்லையா அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் எடுத்து இது ரெண்டு ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம் அது தெரியுமில்ல எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ப்ளஸ் 2ங்கிறது என்ன ஆகிடும் ப்ளஸ் 2x எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது ஸோ ப்ளஸ் தான் வரும் ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் 4x ப்ளஸ் 4 இன்டூ 2 ப்ளஸ் 8 மைனஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் 3 வச்சு ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3x மைனஸ் 3 இன்டூ 2 மைனஸ் 6 தென் ஹோல் டிவைடட் பை இது எழுதிட்டோம் அடுத்து நம்ம சேம் வேரியபிள் இருக்கலாம் பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் இது ஒன்று தான் இருக்குது எக்ஸுங்கிறது 2x ப்ளஸ் 4x என்ன ஆகிடும் 4 ப்ளஸ் 2 6x அதில் ஒரு மைனஸ் 3x வருது 6ல் மைனஸ் 3 பண்ணுறோம்னா 3 பிகாஸ் நம்மளோட சைன் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் 3x கான்ஸ்டன்ட் டேர்மும் ப்ளஸ் 8 மைனஸ் 6 ஒரு நம்பர் ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் 8ல் 6 மைனஸ் பண்ணிட்டு 2 பிகாஸ் நம்மளோட சைன் ப்ளஸ் ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை இது எழுதுகிறோம் ஓகேவா அடுத்து இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இருக்கா இது ரெண்டு ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம் 2x ஸ்கொயர் நடுவில் 3x ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும் அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும் அப்போ ஈஸியாக கிடைக்கும் 1 2 சார் 2 1 ப்ளஸ் 2 3 அதாவது 1x 2x எடுத்துக்கலாம் 1x இன்ட்டு 2x 2x ஸ்கொயர் 1x ப்ளஸ் 2x 3x டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்மால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இதோட ஃபேக்டரைஸ் எழுதிட்டோம் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு x plus 2 into x square minus 2x plus 4 then x plus 2 x plus 2 cancel ஆயிடும் பேலன்ஸ் இருக்கிறது என்னதான் x plus 1 divided by x square minus 2x plus 4 இதான் அதுக்குள்ள ஆன்சர் q of x ஓகேவா